Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் தான் செய்ய போறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்க இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே போல சமைக்கிற நேரமும் ரொம்பவே கம்மியா தான் தேவைப்படும். ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இத நம்ம ரெடி பண்ணிடலாம். சோ அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டன்ட் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் ஆட் பண்ணிடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி முக்கியமாக காரத்துக்கு பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேக வைக்கும்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே உப்பும் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிரும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம 4 பெரிய வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸில் அதுவும் குக் ஆகிடும். இன்க்ரீடியன்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா வெந்தும் இருக்குது. அதே சமயம் இதில் உப்பு காரம் எல்லாமே ஆட் ஆகியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சிட்டு தனியாக சிக்கன் எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிடணும். அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீட்ட வாக்கில் 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம அடிஷ்னலாக இஞ்சி பூண்டு எதுவுமே வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் மற்ற ஃப்ளேவர்ஸ் ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு பெப்பரோட ஹைலைட் தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்காக பெப்பர் மட்டும்தான் நம்ம சேர்த்திக்க போகிறோம். அது கூட டேஸ்ட்டுக்காக தான் பெரிய வெங்காயம் 4 சேர்த்திருக்கோம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதில் தான் அந்த சிக்கனும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா இது கலங்கி இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம். நீங்கள் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் எந்த அளவுக்கு உப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதில் மிளகுத்தூள் தான் ஹைலைட், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். அதனுடைய வாசனை தான் பார்த்திங்கன்னா சிக்கனில் சூப்பராக இருக்கும். அது கூட வெங்காயம் நிறைய சேர்த்திருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே புளிப்புக்கு நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எல்லா டேஸ்ட்டுமே இதில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சளி பிடிச்சிருக்கு, கபம் கட்டியிருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சிக்கனில் நிறைய மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த சளி எல்லாமே உடஞ்சி வந்துடும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். அதுக்கப்புறம் நல்லா மழை நேரத்தில் நம்மளுக்கு நல்லா சுட சுட ஸ்பைஸியாக நல்லா சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரொம்ப கம்மியான நேரத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு சிக்கன் ஃப்ரை தான் அது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.